வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் கேரமல் சாக்லேட் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் தோராயமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம ஒரு ட்ரேயில் ஒயிட் பேப்பர், அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பர், அப்படி இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில், நம்மக்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1/2 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரையை நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையை கடாயில் சேர்த்த பிறகு அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் சூடாக இருக்கும்போது சர்க்கரையை போட்டோன்னா பதம் சரியாக வராது. கடாயில் சர்க்கரையை சேர்த்த பிறகு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி ஒரு கோல்டன் எல்லோ கலருக்கு வரும். கரண்டி வைக்க வேண்டாம், ஏன்னா கரண்டி வச்சோன்னா கரண்டியிலே பாதி சர்க்கரை ஊட்டிடும். அதனால் இதை மிதமான தீயிலே அப்படியே டைரெக்டாகவே நம்ம கரைய விட்டுடலாம். சர்க்கரை ரொம்ப கலர் மாறக்கூடாது. ரொம்ப கலர் மாறினா அதுக்கப்புறமா கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது சரியான கலருக்கு வந்தாச்சு. அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் தொலைவாக இருந்து சேருங்க, லைட்டாக தெரிக்கும். அதனால தான் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு 1 கிளாஸ் அளவுக்கு பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இந்த கேரமலைஸ்டான சுகர் பார்த்திங்கன்னா அந்த பால்லையே நல்லா கரைய ஆரம்பிக்கும். முதல்ல கொஞ்சம் கட்டிகள் இருக்கா மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கரைஞ்சிடும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம கேரமலில் பால் ஊற்றின பிறகு லைட்டாக திரிஞ்சா மாதிரி ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளெண்டர்லேயோ இல்லைன்னா மிக்ஸி ஜார்லேயோ போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் சேர்த்து கிளற ஆரம்பிச்சிடலாம். கேரமெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ 1/2 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேனை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம்.
ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிளறிட்டே இருந்தோன்னா நல்லா திக்காக ஆக ஆரம்பிச்சிடும். சர்க்கரைலாம் நல்லா கொதித்து இந்த அளவுக்கு கெட்டியாக மாறிடும். இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் நம்ம விட்டு பார்த்தோன்னே இது மாதிரி நல்லா கெட்டியாக விழணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் அது மாதிரி சேர்த்தா போதும். நிறைய வெண்ணெய் சேர்த்தாலும் கெட்டியாகாது. ஒரு ஷைனிங்காக மட்டும்தான் நம்ம வெண்ணெய் சேர்க்குறோம். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ஒரு 4-5 ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் இது சேர்த்து அந்த சூட்டிலே நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் இதை மாற்றிடலாம். ட்ரேயில் சேர்த்த பிறகு இது மாதிரி லைட்டாக டேப் பண்ணிவிட்டு வச்சுடுங்க. இப்போ இந்த ட்ரேயில் மாற்றின பிறகு ஒரு 3 to 4 hours வெளியிலேயும் வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். நம்ம இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து இது சீக்கிரமாகவோ இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்தோ கெட்டியாகும். மேக்ஸிமம் ஒரு 5 hours அது மாதிரி ஆகும். இப்போ இது ஒரு 5 hours மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சாக்லேட்டை கட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல இந்த கத்தியை 2 பக்கமும் நம்ம வெண்ணெயால் க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருக்க அந்த பட்டர் பேப்பரை மெதுவாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாக்லேட்டை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரேலையும் ஊற்றலாம், இல்லைன்னா உங்ககிட்ட சாக்லேட் மோல்ட்ஸ் இருந்தால் மோல்டுலேயும் ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது நம்ம டைரெக்டாக ட்ரேயில் ஊற்றினதுனால இது மாதிரி லைட்டாக கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ரொம்பவே எம்மியான நம்மளோட கேரமல் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சஜஷன் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு அன்பான ரெக்வெஸ்ட், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.